ட்ரைனர் மற்றும் இசிஏ கோஆர்டினேட்டராகவும் இருக்கிறேன். நான் வந்து நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த அழிஞ்சு போகக்கூடிய இந்த கலைகளை மீட்டெடுக்கிற விதத்துல வந்துட்டு இந்த ஒரு கலையை நான் வந்துட்டு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம ஒரு மோட்டிவேஷன் ட்ரைனிங்கும் கொடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ இந்த ஒர்க்குகள் பண்றதுனால வந்துட்டு இப்போ உள்ள நிறைய யங்ஸ்டேஜஸ் வந்துட்டு அவங்களுடைய டைம்களை வீணடிச்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப அது ஏதாச்சும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு அவங்களுடைய ஒரு காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்ற ஒரு இது படி நான் வந்து அவங்களுடைய டைம் வந்துட்டு எப்படி எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணலாங்கிறது வந்துட்டு நான் இப்ப நிறைய ட்ரைனிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதுல ஸ்பெஷலா இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் பத்தி தான் நான் வந்துட்டு நிறைய ட்ரைனிங்ஸ் நிறைய காலேஜஸ்க்கு எல்லாம் கொடுத்துருந்தேன். அதுல வந்து நிறைய டாக்டர்ஸ் நிறைய இன்ஜினியர்ஸ் எல்லாம் அந்த ட்ரைனிங்ல அட்டென்ட் பண்றாங்க. இது வந்து ஒரு முழுக்க ஒரு மைண்ட் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப நம்ம வந்து ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஆஸ்பரஸ் ஃபிளவர் எப்படி பண்ணலாங்கிறத இப்ப பார்த்து கத்துக்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா ஆம்பல் பேப்பர், கிரே பேப்பர்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்ட்ரிங்ஸ், அப்புறமா ஃபெவிகால், கிரீன் டேப், ஃபிளாரல் டேப், நெக்ஸ்ட் போலர் உள்ள வைக்கிறதுக்கு இவ்வளவுதான் தேவை. அப்புறமா சிசர்ஸ் கட் பண்றதுக்கு தேவை இருக்குது. ஸோ இப்ப எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆம்பல் பேப்பரை இந்த அளவுக்கு நம்ம கரெக்டா கட் பண்ணி வைக்கிறோம். இந்த ப்ராசஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ப இது என்னன்னா இந்த நேரா வரணும், இந்த ஸ்ட்ரிப்ஸ் நேரா இருக்கணும் இந்த பேப்பர். அது ரொம்ப கவனமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். நிறைய பேர் இந்த மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளவர்ஸ் எதுவுமே ப்ராப்பரா பண்ண முடியாது. சோ அதனால நீங்க தெளிவா இந்த ஒரு விஷயத்துல இருக்கணும். சரி, நம்ம இப்போ வந்துட்டு கட் பண்ண போவோம். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா டைரக்டாவே இந்த வந்துட்டு டைரக்டா ஃபர்ஸ்ட் நீங்க இந்த ஃபிளவர்னே தெரியாது பிகினிங்கே வந்துட்டு இந்த பேப்பரை நீங்க வந்துட்டு வேஸ்ட் பண்ணக்கூடாது. ரஃப் பேப்பர்ல நீங்க வந்து இந்த ட்ரைனிங்கை நீங்க மேக்ஸிமம் எடுக்கிறது ரொம்ப பெட்டரா இருக்கும். இதை வந்துட்டு நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து இதை வந்துட்டு ஒரு 2 ஃபோல்டு பண்றது ரொம்ப பெட்டர். ஒரு 2 பெட்டர் வந்து கொஞ்சம் கம்மியாகும், கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கலாம். ஏன்னா 3 போடும்போது ரொம்ப வந்துட்டு இதா வரும்னு நினைக்கிறேன். இதுல 3 கூட நீங்க வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நீங்க இந்த ஒரு பேப்பரை வந்து 3 ஃபோல்டு பண்ணலாம் ஓரளவுக்கு. இதை விட பெருசா வரணும்னு சொன்னா 2 போட்டுக்கலாம். மேக்சிமம் நம்ம இப்போ வந்துட்டு 3 போடுறோம். இதை இப்படி கட் பண்ணி எடுக்கிறோம். சிஸ்டர்ஸ் வந்து கட் பண்ணும்போது நல்ல ஒரு சிஸ்டர்ஸ் நீங்க வச்சுக்கணும், அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க சேர்த்து வச்சு நீங்க கட் பண்ணலாம். இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இது மாதிரி கட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்க பெட்டல்ஸ் நீங்க வந்துட்டு கட் பண்ணி வச்சுட்டீங்கல்ல, அந்த பெட்டல்ஸை இப்போ வந்துட்டு எப்படி நம்ம வந்துட்டு ஸ்டிக் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணத இதுல வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டிக் பண்ண போறோம். இந்த பெட்டல்ல நம்ம வந்து இப்போ ஸ்டிக் பண்ண போறோம் சென்டர்ல. ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க, இதுக்கு முன்னாடி ப்ரோக்ராம் பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு புரியும். நான் அடிக்கடி நான் எப்பவுமே மென்ஷன் பண்ற ஒரே ஒரு விஷயம், நீங்க ப்ரோக்ராம தவறாம நீங்க பார்க்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு இதோட டீட்டெயில்ஸும் இன்னும் ஃபர்தரா நீங்க வந்துட்டு உங்களை நீங்க வந்துட்டு அடுத்த லெவலுக்கு ரொம்ப டாப்ல போறதுக்கு ஒரு ட்ரைனிங் இது அமையும். ஏன்னா பேசிக் வந்துட்டு படிக்கும் போதுதான் ஃபர்தரா ஒவ்வொரு விஷயமும் நான் சொல்ற விஷயங்கள் இன்னும் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு புரிய வரும். ஸோ அதனால ஒவ்வொரு டேயுமே நீங்க மிஸ் பண்ணாம இதை வாட்ச் பண்ணும்போதுதான் உங்களுக்கு இன்னும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கும். இதுதான் நான் உங்களுக்கு ஒவ்வொரு டேயுமே நீங்க மிஸ் பண்ணாம ப்ரோக்ராம் பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாங்க பண்றது உங்களுக்கு நீங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இப்ப நம்ம இது பண்ணிருக்கோம், இது எப்படி பண்றோம்னா இதை டிஷ்யூ இது பண்ணணும், இப்படி பண்ணணும் ஃபுல்லாவே. இந்த மாதிரி இப்படி முறுக்கி பண்ணுவோம் இல்ல, சாக்லேட் கவர் நம்ம இது திருக்கி வைப்பாங்கல்ல எட்ஜஸ் பகுதியில, அது மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் நல்ல அழகா நீட்டா அப்படி திருக்கி இது பண்ணி இந்த மாதிரி இருக்கும். இதை மறுபடியும் இப்படி நீங்க கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இந்த மாதிரி நீங்க இது பண்ணி எடுக்கும் போது இப்போ உங்களுக்கு வந்து பெட்டல்ஸ் இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்ல வந்துட்டு நல்லா பாருங்க, இது மாதிரி எஃபெக்ட்ல வருது. இதுக்கு நல்ல ட்ரைனிங் வேணும். இது நிறைய பிராக்டிஸ் பண்ணும்போது தான் நல்ல பர்ஃபெக்டா வரும். ஃபர்ஸ்ட் ஒரு 1 or 2 ஃபிளவர்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஒரு பினிஷிங் இருக்காது. இது மாதிரி நான் வந்துட்டு இப்ப நிறைய பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க பெட்டல்ஸ். இப்போ வந்து ஒரு 6 பெட்டல்ஸ் தேவை ஒரு ஃபிளவருக்கு, ஒரு 6 பெட்டல்ஸ் தேவை. இப்போ 6 பெட்டல்ஸ் நம்ம கவுண்ட் பண்ணிடலாம்.
6 பெட்டல்ஸ் ரெடி ஆகிட்டோம். இப்ப இது வந்து சென்டர்ல வைக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஆஸ்பரஸ் ஃபிளவர்ஸ் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இது வந்துட்டு பண்றதுக்கு மறுபடியும் இந்த மாதிரி எடுத்துட்டு இத 6 சிசர்ஸ் வச்சு இத கட் பண்றோம். இந்த 6 சிசர்ஸ் வச்சு இந்த ஓரத்தை நம்ம இப்படி கட் பண்றோம். இப்படி கட் பண்ணக்கூடிய பீஸ கரெக்டா இந்த அளவுல நம்ம எடுத்துட்டு இத வந்துட்டு ஃபெவிகால் போட்டு நம்ம ஸ்டிக் பண்றோம். மறுபடியும் இத நம்ம ஸ்டிக் பண்ண போறோம். அப்ப இந்த ஓரத்துல நம்ம வந்து கம் போடணும். எக்ஸ்ட்ராவா நீங்க நிறைய எல்லாம் கம் போட வேண்டிய தேவை கிடையாது. மைனூட்டா நீங்க கொஞ்சமா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆனா கொஞ்சம் பர்ஃபெக்டா இருக்கணும். இது கொஞ்சம் காய விடணும். அதுக்கு முன்னாடி இந்த போலன் நம்ம இதை வந்துட்டு நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பீசஸ் நம்ம வந்துட்டு எடுத்து வைக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த எட்ஜஸ் பகுதியில் உள்ளதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். என்ன பண்றேன்னா இதை வந்துட்டு கம்பி போட்டு இதை வந்துட்டு நம்ம கொஞ்சம் டைட் பண்ணிடலாம். இது எல்லாமே இந்த இடம் மட்டும் நம்மளுக்கு வெளியே தெரியும். அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த ஒயிட் டேப் போட்டு இதை வந்துட்டு நம்ம கவர் பண்றோம். டேப் போடும்போது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம், இப்படி நம்ம டைட் பண்ணிட்டு இழுக்கணும். கொஞ்சம் இந்த மாதிரி இழுத்து தான் நீங்க போடணும். இப்படியே நீங்க சுத்தி சுத்தி வச்சீங்கன்னா அது அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட் நீங்க பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த பெட்ட இதெல்லாம் நம்ம இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி இதை வந்து இப்படி போட்டுடலாம். இதுல நீங்க இனி வந்துட்டு த்ரெட் யூஸ் பண்ணி நீங்க இதை கட்ட ஆரம்பிக்கலாம். இப்ப த்ரெட் யூஸ் பண்ணி இப்படி கட்டும் போது பாத்தீங்கன்னா இப்ப மேக்சிமம் இதை வந்துட்டு இப்படி இப்படி பண்ணலாம். எவ்வளவு நீட்டா இருக்குது பாத்தீங்களா. இது ஃபுல்லாவே நீங்க த்ரெட் போட்டு நல்ல இந்த நாட் போடும் போது கரெக்டா அந்த வந்துட்டு அந்த இது நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி நல்லா இது பண்ணி போடணும். இனி ஒவ்வொரு பெட்டல்ஸையுமே நீங்க இந்த மாதிரி எடுத்து அந்த நாட் போடும்போது ரொம்ப கவனமா ஒரு பெட்டல்ஸ் எல்லாமே ஒரு போல வைக்கணும். இதே நீ இந்த பெட்டல் ஷேப்ப பாத்தீங்கன்னா இப்படி எவ்வளவு அட்ராக்டிவா இருக்கு பாத்தீங்களா. இத வந்து நீ வந்துட்டு சுத்தி கிரீன் டேப் போட்டு இனி நம்ம லீஃப் வந்து எப்படி பண்ணலாம்னு பாக்கலாம். லீஃப் வந்து எப்படி பண்றேன்னா இதே சேம் ப்ரொசீஜர் தான். லீஃப் கட் பண்ற கூட விதம் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த சைஸ் வந்து ரெண்டா இருக்குது. எப்பவுமே கொஞ்சம் நிதானமா பொறுமையா இருந்து பண்ணும்போது அது நீட்டா வரும். கொஞ்சம் அவசரமா ஏதாச்சும் டென்ஷன்ல இருப்பீங்க, அது ரொம்ப டென்ஷன்ல இருந்தீங்கன்னா இதுவும் அப்புறமா பேப்பர்ஸ் வந்து இது பண்ணிடுவீங்க. என்ன பண்ணணும்னா இது எப்படி வேணாலும் பெண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய முடிச்சு வச்சிருக்கேன் லீஃப். இந்த மாதிரி நிறைய லீஃப் முடிச்சு வச்சிருக்கிறேன். இந்த லீஃப் எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா இதுல எப்படி வச்சிடணும். ரொம்ப பினிஷிங்கோட பண்ணும்போது தான் இதுவுமே எல்லாமே பினிஷிங் இல்லாம எதுவும் நல்லா இருக்காது. அந்த பினிஷிங் பண்ணும்போது ஒரிஜினல் ஃபிளவர் போலே இருக்கும் உங்களுக்கு. பாத்தீங்களா இப்ப நான் இந்த ஃபிளவர்ஸ் ஃபுல்லாவே நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லோ கலர்ல. சோ அந்த ஃபிளவர்ஸ் இப்ப நான் வந்துட்டு இந்த ஆஸ்பரஸ் ஃபிளவர் இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. பாத்தீங்களா இப்பதான் இதுதான் பினிஷிங் பண்ண பீஸ். இது பாத்தீங்கன்னா கலர் தான் வேற. இது வந்து ஆரஞ்சு கலர், இது எல்லோ கலர். இதே மாதிரி நீங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இந்த மாதிரி பட்டா இருந்தா கொஞ்சம் சின்னதா வைக்கலாம், கீழே கொஞ்சம் பெரிய ஃபிளவர்ஸ் அந்த மாதிரி வச்சு நீங்க அழகா வீட்டை டெக்கரேட் பண்ணலாம். என்ன நேர்களே உங்களுக்கு இன்னைக்குள்ள இந்த ஆஸ்பரஸ் ஃபிளவர் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த நிகழ்ச்சியில இன்னும் வித்தியாசமான கலை பொருட்களுடன் உங்களை நான் மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.